Hi everyone, as per many requests, I am starting a new yoga stretch series. இந்த சீரீஸில் நம்ம பாடியோட ஒவ்வொரு பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். டெய்லி ரொட்டீனில் ஈஸியாக ஆட் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நிறைய நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் லேப்டாப் முன்னாடி ஒர்க் பண்ணுறதுனாலையும் நெக்கில் ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு டைட் ஃபீலிங் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப காமனாக இருக்குது. அதனால இந்த சிம்பிள் நெக் மூமெண்ட்ஸை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெக்கில் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டிஃப்னஸும் படிப்படியாக குறையும். எப்பவுமே ஸ்லோ அண்ட் கம்ஃபர்டபுளாக பண்ணுங்க. எந்த மூமெண்ட்டையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். பெயின் இருந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. லெட்ஸ் நெக்ஸ்ட் அப் அண்ட் டவுன் ப்ரீதிங்கோட ட்ரை பண்ணுங்க. இன்ஹேல் வைல் லுக்கிங் அப் அண்ட் எக்ஸேல் வைல் பிரிங்கிங் த சின் டுவர்ட்ஸ் த செஸ்ட். கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் வரைக்கும் மட்டும் அப் அண்ட் டவுன் பெண்ட் பண்ணுங்க. 5 to 10 கவுண்ட்ஸ் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் பார்த்து பண்ணிக்கலாம். Left and right turns. Inhale at the center and exhale while gently turning to one side. Inhale back to center and exhale to the other side. Breathing ஓட பண்ணுறதுனால ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க. சைட் டில்ட்ஸ். உங்கள் இயரை ஷோல்டர் பக்கம் கொண்டு வாங்க. ஷோல்டரை லிஃப்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீதிங்கில் பண்ணால் போதும். யோகா இல்லை எந்த கோர் எக்ஸசைஸ்க்கும் முன்னாடி இந்த லூசனிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் மூமெண்ட்ஸ் பண்ணுறது முக்கியம். இதனால் பாடியில் ஸ்டிஃப்னஸ் குறையலாம் அண்ட் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக் ரொட்டேஷன்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம். மூமெண்ட்ஸை ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக பண்ணுங்கள். இன்ஹேல் வைல் பிரிங்கிங் த ஹெட் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் வைல் பிரிங்கிங் இட் டவுன். 5 ரவுண்ட்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் 5 ரவுண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாக பண்ணுங்கள். எல்லா எட்ஜஸும் கவர் ஆகிற மாதிரி ரவுண்ட் பண்ணி ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் கொடுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ப்ராக்டிஸோடு பண்ண முடியலன்னா எல்லாமே நீங்கள் நார்மல் ப்ரீதிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். போக போக நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொட்டீனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டால் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 4 மூமெண்ட்ஸ் சிம்பிளாக தெரிஞ்சாலும் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ரியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிஸ்ட் மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச் சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க. தேங்க்யூ.